வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பொடி மினி இட்லி பண்ண போறோம். இந்த இட்லி பண்றதுக்கு அரிசி உளுந்து ஊற வைக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம். மிக்சியில வேலையே இருக்காது. ரொம்ப ஈஸியா குவிக்கா நினைச்ச நேரத்துல ஒரு அரை மணி நேரத்துல இந்த இட்லி பண்ணி நம்ம சாப்பிட்டே கூட முடிச்சிடலாம். டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கும், நல்லா சாஃப்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக இந்த பொடி மினி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொடி மினி இட்லி பண்ணுறதுக்கு 1 கப்பு அவுல் எடுத்துட்டு இருக்கேன். இந்த மெல்லிஸ் பேப்பர் அவுல், திக் அவுல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி தண்ணி நல்லா வடிய வச்சுக்கணும். 1 கப்பு அவுலுக்கு 1 கப்பு தயிர் எடுத்துக்கணும். அரை கப்பு ரவா, நம்ம உப்புமாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரவா எடுத்துக்கணும். அவளை பாருங்க, நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ரவா, அதை சேர்த்துக்கலாம். இதில் 1 கப்பு தயிர் சேர்த்துருவோம். தயிரை திப்பி திப்பியா இல்லாம நல்லா மத்துல கடைஞ்சிட்டோ இல்லை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிட்டோ எடுத்துக்கோங்க. இந்த ரவாவையும் தயிரையும் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவா தயிர்ல ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அது ஊறுறதுக்குள்ள இந்த அவுலை நல்லா கொஞ்சம் கையால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணியிருக்கோம், அவுல் நல்லா சாஃப்டா இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த அவுல், அதை இந்த ரவால சேர்த்துலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாச்சு. இந்த ஸ்டீமர் பிளேட் எடுத்துட்டு இருக்கேன். இட்லி பானையில தண்ணி வச்சிருக்கேன். அது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இந்த மாவு இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதா அப்படி உருட்டி லேசா நம்ம இட்லி மாதிரி இப்படி ஃபிளாட் பண்ணி இந்த பிளேட்ல இப்படி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ரவுண்டா பண்ணி லேசா அப்படி ஃபிளாட் பண்ணிக்கோங்க. இந்த மினி இட்லி இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்ல பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்போட நீங்க பண்ணிக்கலாம். இப்படிதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இந்த பிளேட் ஃபுல்லா நான் அந்த இட்லி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இட்லி பானையில் தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம அதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது அந்த இட்லி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த மாவையும் அதே மாதிரி மினி இட்லியா நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இட்லி பானையில் தண்ணி வச்சிருக்கேன், நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த மினி இட்லியை நம்ம வேகிறதுக்கு இதில் வச்சிடலாம். மூடி வச்சிருவோம். இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இட்லி வேக வச்சு 10 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. நம்ம கலர் பார்த்தாலே தெரியுது, நல்லா ஷைனிங்காகவும் இருக்கு. கொஞ்சம் கையில் ஈரம் பண்ணிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமையும் வரும். நம்ம நார்மல் இட்லி பார்க்குற மாதிரி தான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது 1 நிமிஷம் விட்டுட்டு நம்ம இந்த இட்லியை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் செட் எடுத்துட்டோம் இல்லையா, இப்போ அடுத்த செட்டும் ரெடி பண்ணிட்டேன். இதுவும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துல இதுவும் நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ நம்ம இட்லியை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால இந்த பொடி இட்லி நல்லா வாசனையா இருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம் அப்படின்னா நீங்க வெறும் எண்ணெயில் கூட பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற இந்த எண்ணெய் நெய் ரெண்டும் இருக்கு இல்லையா, அந்த பேன்ல கொஞ்சம் நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுப்போம். நமக்கு இதில் தேவையான அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். திரும்ப வேண்டாம் நம்ம போட்டுப்போம். இந்த எண்ணெயில் இந்த பொடியை கொஞ்சம் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இட்லியில் நமக்கு ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த இட்லி, அதாவது 2வது செட்டு கூட நான் வேக வச்சு எடுத்துட்டேன். எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் பொறுமையாக அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லியில் இந்த பொடியெல்லாம் நல்லா கோட் ஆகட்டும். பாருங்கள், நல்லா ஈவனாக நல்லா பொடி கோட் ஆயிடுச்சு இட்லியில். இது எள்ளு இட்லி பொடி பண்ணியிருக்கேன். நான் இந்த வீடியோ ஷூட்டும் பண்ணியிருக்கேன். இது அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும். இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே எள்ளு தான். நம்ம பொடி மினி இட்லி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அரிசி உளுந்து எதுவும் ஊற வைக்காம அரைக்காம ஈஸியாக டேஸ்டியாக பொடி மினி இட்லி சர்விங்க்கு ரெடி. நம்ம இன்ஸ்டண்ட்டாக குவிக்காக பண்ணியிருந்தா கூட இந்த இட்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா அப்படி மெத்துன்னு இருக்குது. பாருங்களேன், அப்படி பிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, உள்ளேயும் பாருங்க, நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
இட்லி வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ண இட்லி மாதிரியே தெரியல. பெரிய எஃபர்ட் எதுவும் இல்லாமல் நினச்ச நேரத்தில் உடனே இந்த இட்லி பண்ணிடலாம். நமக்கு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லை டின்னருக்கோ மாவு இல்லை அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய பொடி மினி இட்லியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கவும் செய்யும். எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.